விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் அருகே நந்தன் கால்வாயிலிருந்து வெளியேறிய தண்ணீரால் 5 கிராமங்கள் மூழ்கியிருக்கின்றன. அந்த கிராமங்களில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். விவரங்களை பெறலாம். செய்தியாளர் குணாநிதி இணைகிறார். குணாநிதி, 5 கிராம மக்கள் பெரிய இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் இருக்கிறதா? என்ன கோரிக்கை எழுந்திருக்கு? விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பியுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பிரதான நீர்நிலைகளாக தென்பெண்ணை ஆறு, மலட்டாறு உள்ளிட்ட சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட ஆறுகள் அனைத்தும் முழுமையாக நிரம்பி செல்கிறது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகில் உள்ள அனந்தபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள நந்தன் கால்வாயில் இருந்து வெளியேறக்கூடிய நீர் அங்குள்ள 5 கிராமங்களை முழுமையாக சூழ்ந்துள்ளது. பொன்னங்குப்பம், உமையால்புரம், சித்தரச்சூர், அனந்தபுரம் உள்ளிட்ட 5 கிராமங்கள் முழுமையாக தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அதாவது 5 கிராமங்களையும் முழுமையாக சூழ்ந்த தண்ணீர், தெருக்கள், வீடுகள் என முழுமையாக தண்ணீர் செல்லக்கூடிய நிலை அங்கு உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு மீட்பு பணிக்கு கூட யாரும் செல்ல முடியாத ஒரு நிலை உள்ளது. இப்போது மீட்பு பணிக்கான கோரிக்கை எழுந்திருக்கக்கூடிய நிலையில ஏன் அங்க மீட்பு பணிகள் செய்வதில் தடங்கல் இருக்கு? நகராட்சி நிர்வாகம் ஏதாவது நடவடிக்கையில ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது அங்க பனமலை ஏரி, அதாவது அந்த பனமலை ஏரி மிகப்பெரிய ஏரி. அந்த பனமலையிலிருந்து பிரிந்து வரக்கூடிய நந்தன் கால்வாய் வழியாக தண்ணீர் வெளியேறுகிறது. அந்த நந்தன் கால்வாயிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் தான் தற்போது இந்த 5 கிராமங்கள் முழுமையாக சூழ்ந்துள்ளது. அதாவது தற்போது கிராமத்திற்கு உள்ளே செல்ல முடியாத சூழல் உள்ளது. அந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்துமே தற்போது பழுதாகி இருப்பதால் யாரும் மீட்பு பணிக்கு கூட உள்ளே செல்ல முடியாத சூழல் இருக்கிறது. அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அங்குள்ள சாலைகளை கடப்பதற்கு கயிறுகளை கட்டி கடந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் நாம் கேட்டபோது, அதாவது தற்போது தண்ணீர் முழுமையாக செல்வதால் பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. தண்ணீர் கொஞ்சம் சற்று வடிந்தவுடன் அந்த நந்தன் கால்வாயில் இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரை சரி செய்யப்படும் என அவங்க நம்ம கிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க. பக்கத்துல ஏதாவது நிவாரண முகாம்கள் இருக்கா? அங்கு அழைத்து செல்வதற்கான பணிகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுதா? இப்போ அங்க பார்க்கும்போது இடுப்பளவுக்கு மேல தண்ணி போயிட்டு இருக்கு. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த 5 கிராம மக்களையும் சேர்த்து நிவாரண முகாம்களுக்கு கொண்டு செல்வதற்கு படகுகள் ஏதாவது பயன்படுத்தினா வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா. அதாவது தற்போது அந்த கிராமத்திற்கு கண்டிப்பாக படகின் மூலம் மட்டுமே செல்ல முடியும். அதாவது அங்கு தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட நிவாரண முகாம்கள் கூட தற்போது இந்த மழையால் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பள்ளிக்கூடங்கள் மட்டுமே தற்காலிக முகாம்களாக அங்கு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 5 கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகள், அலுவலகங்கள் என தெருக்கள், சாலைகள் என முழுவதுமாகவே மழைநீர் சூழ்ந்திருப்பதால் தற்போது அங்கு 5 கிராமங்களை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் அனந்தபுரம் பகுதியில் இடுப்பளவுக்கு மேல் தண்ணீர் இருப்பதால் அந்த 5 கிராம மக்களும் தண்ணீரில் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. படகு மூலமாக அவர்களை வீட்டு அருகில் இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வழங்குகிறார்.